குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த தினமான இன்று தேசம் முழுக்க 140 கோடி மக்களும் மிக மகிழ்ச்சியாக பாரத பிரதமருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் அவரின் நிறைந்த ஆரோக்கியத்திற்காகவும் மிகப்பெரிய அளவிற்கு பள்ளிவாசல்களில் தர்காக்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு துஆக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அதே போன்று தேவாலயங்களிலும் குருத்வாராக்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைனாரிட்டி மோர்ச்சா சார்பாக ஏராளமான இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்கள் தமிழகத்தில் பள்ளிவாசல்களில் துவாக்கள், தர்காக்களில் சிறப்பு துவாக்கள், அதே போன்று தேவாலயங்களில் பிரார்த்தனை என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக தமிழகம் என்பது ஒரு ஆன்மீக பூமி, மத நல்லிணக்கத்திற்கான அடையாளமாக விளங்கக்கூடிய பூமி. அதனால் இன்றைக்கு பாஜகவினுடைய வேலூர் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு மனோகரன் அவர்களின் தலைமையில் இன்றைக்கு வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலிலும் அனைத்து மதத்தினரும் இணைந்து திரு நரேந்திர மோடி அவர்களின் நீண்ட ஆயுளுக்காக இந்த நல்லாட்சி தொடர்வதற்கான ஒரு சிறப்பு பிரார்த்தனையை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிலும் நான் கலந்து கொண்டது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக கலந்து கொண்டு இருக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. இறைவனை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி மக்களுக்கு சேவை செய்வார்கள் என்ற ஒரு அற்புதமான முன்னுதாரணம். ஊழலை ஒழிப்பதற்கு ஒரு அற்புதமான தேசத்தின் பிரதமராக கடந்த காலத்தில் யாரும் செய்யாத சாதனையை நிகழ்த்திய பிரதமராக இருக்கிறார். அதே வேளையில் ஆன்மீக நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மறுப்பு என்கிற காட்டுமிராண்டி கொள்கையை வைத்திருக்கிற தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் உட்பட அவரின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தை ஊழல் மிகுந்ததாக, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு மாநிலமாக, சாராய சாம்ராஜ்யத்தில் பாரதத்திலேயே முதல் மாநிலமாக, பாரதத்தின் கடன் வாங்குவதற்கு முதல் மாநிலமாக கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு மக்களின் மீது பாரத்தை சுமத்தக்கூடிய அளவிற்கு தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தங்களின் குடும்பம், தங்களுடைய சொந்த பந்தங்களின் வருமானங்களை உயர்த்துவது, ஆட்சி அதிகாரத்தை பிள்ளை பேரன் என்று கொடுப்பதற்கு யோசிப்பார்களே தவிர ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களை போன்று அனைவருக்கும் தர்மம் செய்ய வேண்டும், தர்மத்தின் அடிப்படையில் நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்காது. திராவிட மாடல் என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய மாடலாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திரு நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாள் என்பது ஒரு நாள் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளாக இல்லாமல் 2 வாரங்கள் சேவை வாரமாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்து இன்றையிலிருந்து அடுத்த அக்டோபர் 2ஆம் தேதி வரை ஏழை மக்களுக்கு உதவி செய்தல், நம்முடைய பெற்ற தாயின் நினைவாக ஒவ்வொருவரும் ஒரு மரம் நடுதல், இரத்த தானம் செய்தல், அதே போன்று பல்வேறு நபர்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கான உதவி செய்தல், இப்படி நிறைய சேவைகளை நாங்கள் செய்கிறோம். இந்த மாதத்தினுடைய 25ஆம் தேதி பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருபெரும் தலைவர்களில் எங்களுடைய முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கிற அவருடைய அந்த நாளிலும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்ய இருக்கிறோம். அதே போன்று அக்டோபர் 2 என்பது நம்முடைய மகாத்மா காந்திஜி அவர்களுடைய பிறந்த நாள், லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த நாள். இப்படி அனைத்து தலைவர்களையும் மதிக்கும் விதமாக 2 வாரங்கள் நாங்கள் சேவை வாரங்களாக நிகழ்த்துகிறோம். அரசியல் கட்சிகள் இன்றைக்கு திமுக நடத்துவது மாதிரி ஈவேராவுக்கு பெருநாள் அல்லது ஈவேராவுக்கு பிறந்த நாள் என்று ஒரு நாள் அவர்கள் கூடி மாலை வீசிவிட்டு பிறகு அவர்கள் தங்களுடைய ஊழல் பணிகளை கவனிக்க துவங்கி விடுகிறார்கள். நாங்கள் உண்மையான தேசப்பணியை துவங்கி அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதனால் இதை சேவையாக நாங்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது இன்றைக்கு தமிழக காவல்துறை தொடர்ந்து பொய் வழக்கு போடக்கூடிய அந்த சூழலை ஆரம்பித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் திமுகவுடைய ஊழலுக்கு எதிராக, தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் செய்யக்கூடிய அராஜக போக்கிற்கு எதிராக, மக்களுக்கு அவர் இழைக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக
குறிப்பாக குடும்ப ஆட்சி என்று சொல்லி திமுகவிற்காக காலம் காலமாக உழைக்கக்கூடிய அந்த தொண்டர்களை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வரிலிருந்து முதல்வராக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சியை வேறறுக்க வேண்டும் என்று நாங்கள் பேசினால் எங்களை தொடர்ந்து கைது செய்வது என்பதை நடவடிக்கையாக வைத்திருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் சாராயத்தின் மூலமாக நிறைய கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, மது குடிப்பதனால மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்தினால் நிறைய மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தின் இறப்பு நடக்கிறது. இதை கண்டித்து ஒரு சாராய கடைக்கு முன்னால நின்று நான் பேசினா அதுக்கு வழக்கு. கிட்னி திருட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கிட்னி திருட்டு நடப்பதற்கு காரணமே கிட்னி தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடத்தில் இல்லாத ஒரு விழிப்புணர்வு கொண்டு போக வேண்டும் என்று அரசு மருத்துவமனையினுடைய டீன் மற்றும் அந்த கிட்னியினுடைய யார் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர் இருக்கிறாங்களோ அவங்கள போய் சந்திச்சு அவர்களிடத்தில் சில விஷயங்களை கேட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யலான்னு அரசு மருத்துவமனைக்கு போனா உடனடியாக அங்கு கைது செய்கிறார்கள். அது மட்டுமல்லாம யாரெல்லாம் இப்படி தேசத்திற்காக போராடக்கூடிய தேசபக்தர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் கைது செய்வதோடு நிறுத்திவிடாமல் அவர்களுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாகிறது. இதனை தொடர்ந்து கைது செய்யக்கூடிய தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறார். கடலூர் சிறைச்சாலையில கடந்த 3 நாட்களுக்கு முன்னால நான் சிறையில் இருந்து பிணையின் மூலமாக வெளிவந்த பிறகு இன்றைக்கு முறையாக பாதுகாப்பு வழங்காமல் திமுகவை எதிர்க்கிறேன் என்ற ஒரே நோக்கத்தில் ஒரு குடிமகன் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தலுக்கு நேராக ஆளாகி இருக்கிறேன் என்று காவல்துறைக்கு தெரிந்தும் கூட உளவுத்துறைக்கு தெரிந்தும் கூட வேண்டுமென்றே என்னுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி காவல்துறையினர் இன்றைக்கு முறையற்ற ஒரு நிலையில் செயல்படுகிறார்கள் என்றால் என்னுடைய உயிருக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் என்ன பயங்கரவாதிகள் மூலமாக தாக்குதலுக்குண்டானாலும் அதுக்கு முழுக்க தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான் காரணம் என்பதை நான் ஊடகங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை எனக்கு சரியாக பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதை தமிழகத்தினுடைய உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் முறையாக சொன்ன பிறகும் கூட இவர்கள் கண்மூடி இருக்கிறார்கள் என்றால் அப்ப திமுக ஆட்சியில இப்படித்தான் நாங்கள் நடத்துவோம், தேசபக்தருடைய உயிருக்கு எவ்வித ஆபத்து இருந்தாலும் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்று காவல்துறை முடிவு செய்தால் தாராளமாக நீங்கள் பாதுகாப்பு வழங்குவதில் சுணக்கத்தை செய்யுங்கள், அல்லது பாதுகாப்பை வழங்காமல் கூட இருங்க. நாங்கள் உயிரை விட இந்த தேசம் பெரிதென்று உழைத்துக் கொண்டிருக்கிறோம். 2026 நிச்சயமாக திமுகவை வீழ்த்துவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக ஆவார்கள். அன்றைக்கு காவல்துறை எங்களுக்கு முறையா பாதுகாப்பு கொடுத்தா பரவாயில்லை. அது வரைக்கும் நீங்கள் ஒரு சார்பாக சட்டத்தின்படி இல்லாமல் திமுகவுடைய ஏவல் துறையாகத்தான் காவல்துறை செயல்படும் என்றால் நீங்கள் தாராளமாக செயல்படுங்கள். எங்களுடைய உயிரை விட தேசம் பெரிது என்று கருவதனால இங்க பாதுகாப்பே எங்களுக்கு வழங்காவிட்டாலும் நாங்கள் களத்தில் நிற்போம், திமுகவுடைய ஊழலை சொல்லுவோம், திமுக ஆட்சியை அகற்றும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதை தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி அவர்களுக்கும் நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தர்மத்திற்காக போராடக்கூடிய எங்களை நீங்கள் எவ்வித அச்சுறுத்தல் அடக்குமுறை செய்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. நடிகர் விஜய் அவர்கள் உண்மையாகவே அவரு ஒரு தலைவரா என்பதை நான் கேள்விக்குள்ளாக்க விரும்புகிறேன். அவர் பாசிச பாஜக அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்கிறார். இவருடைய அரசியல் எதிரி திமுக சொல்ற அதே வேளையில இவருடைய கொள்கை எதிரி பாஜக சொல்றாரு. விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குன்னு நான் முதல்ல கேட்கிறேன். அவருக்கு என்ன கொள்கை? அவருடைய கொள்கை தலைவர்கள் யார்? அண்ணான்னு சொல்றாரு. அதுதான் திமுக ஆரம்ப காலத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா திமுக சொல்றாங்க. அவருடைய கொள்கை தலைவரா ஈவேரா சொல்றாங்க, அதுவும் மற்றவங்க சொல்றாங்க. இப்ப புதுசா கொள்கை தலைவர்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்த கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் தன் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே தவிர தனக்கான கொள்கை எது என்று தெரியாத கோமாளியாக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். அவர் தலைவருக்கு தகுதியற்றவர். ஒரு தொண்டனாக இருந்து அவருடைய ரசிகர்கள் எப்படி கூச்சலிடுகிறார்களோ அப்படி கூச்சலிடுவதற்கான தலைவர் தானே தவிர கொள்கை ரீதியான முழக்கத்தை பேசுவதற்கோ
தனக்கான சித்தாந்தத்தை மக்களுக்கு சொல்வதற்கும் தகுதியற்றவர் திரு விஜய். ஆனா எதற்கெடுத்தாலும் மத்திய பாஜகவை பற்றி திமுக அரைத்த மாவை தான் புதுசா அரைக்கிறாரே தவிர நீட்டை பத்தி திரு விஜய்க்கு என்ன தெரியும்? அவர் சொல்றாரு மோடி அவர்கள் நீட்டை நீக்கணும்னு சொல்றாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீட்டை நீக்குவாரா அல்லது அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? இது கூட விஜய்க்கு தெரியல. அதே மாதிரி சொல்லுகிறார் தமிழகத்தை வஞ்சித்து விட்டீர்கள். இது யாருடைய குரல்? திமுகவுடைய குரலை பிரதிபலிக்கிறார். தமிழகத்தை வஞ்சித்தது தமிழின துரோகியாக இருப்பது திரு ஸ்டாலின் அவர்கள். நம்முடைய தமிழகத்திலிருந்து மரியாதைக்குரிய CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாட்டினுடைய மிக உயர்ந்த குடியரசு துணைத் தலைவர் பதவியை பெறக்கூடிய நேரத்தில் ஒரு தமிழராக தமிழர்களை ஆதரிக்கக்கூடிய நபராக இருந்தா ஐயா ஸ்டாலின் ஆதரிச்சிருக்கணும். ஆதரிச்சாரா? எதிர்த்தார். அப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவரை ஆதரிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் ஏன் தமிழன ஒரு அற்புதமான தலைவராக இருக்கக்கூடிய CPR அவர்களை ஆதரிக்கல? அப்ப இவருடைய நோக்கம் என்ன? திரு ஸ்டாலின் அவருடைய குடும்பம் ஓங்கோல் ஆந்திராவிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சனத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவர் தெலுங்கர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். தமிழினத்தை புறக்கணிக்கிறார். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் சொல்றோம். எல்லா மாநிலங்களில் உள்ளவர்களுக்கும் முக்கியத்துவம் தரும். அதனாலதான் இன்றைக்கு ஒரு தமிழனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விரும்பியதின் அடிப்படையில தான் இன்றைக்கு திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக ஆகியிருக்கிறார். அதை வாழ்த்துவதற்கு கூட மனம் இல்லாத ஒரு சூழலில் தான் திமுக இருக்கிறது. இவர்கள் தமிழின துரோகிகள். ஆனா தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் என்று போலி வேஷம் கொடுக்கிறார்கள். அந்த குரலாகத்தான் இன்றைக்கு திரு விஜய் பேசுகிறார். விஜய்க்குன்னு ஒரு புதிய கொள்கையோ புதிய தத்துவமோ புதிய சித்தாந்தமோ மக்களிடத்தில் சொல்வதற்கு புதிய விஷயமோ கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, CAA எப்படி திமுக எதிர்க்கிறதோ அப்படி விஜய் எதிர்ப்பார். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்றைக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. சில விஷயங்களை மட்டும்தான் நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஒட்டுமொத்த சட்டத்தையும் நிறுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை விஜய் அவர்கள் எதிர்க்கிற காட்சியை பார்க்கணும். இது திமுகவுடைய ஸ்டாண்டா இல்லையா? திமுக சொல்லாத, திமுக எதிர்க்காத ஒரு விஷயத்தை விஜய் எதிர்த்திருக்கிறாரா என்றால் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் விஜய் திமுகவுடைய பி டீம்னு மற்றவங்க எல்லாம் சொல்றத நான் சொல்ல மாட்டேங்க, எங்களுக்கு அது தேவையற்றது. ஆனால் பி டீமுக்கு அளவுகள் என்ன? ஒரு கட்சி செய்யறத இன்னொரு கட்சி காப்பி அடிச்சா அதுக்கு பேர் பி டீம். விஜய் காப்பி அடிக்கிறாரா இல்லையா? அப்ப அவர் பாஜகவை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கு, என்ன அருகதை இருக்கு என்பதை நாங்க கேள்வி எழுப்புறோம். விஜய் அவர்களுக்கு நான் பகிரங்க சவால் விடுக்கிறேன். அவர் கோமாளியாக இல்லை, குருட்டுத்தனமாக இல்லை, ஒரு சிறந்த தலைவராக இருக்க போகிறார் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்றால் கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் விவாதம் செய்ய தயாரா அல்லது அவருடைய கட்சியின் மூத்த தலைவர்கள் என்று யாரை சொல்கிறாரோ அவர்கள் விவாதம் செய்ய தயாரா என்று நான் சவால் விடுக்கிறேன். பொது தளத்தில் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். தேவையற்ற முறையில் இளைஞர்களை தேசத்திற்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில, பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில திரு விஜய் அவர்கள் பேசுவாரையானால் அவருடைய எதிர்காலம் பூஜ்ஜியமாக மாறி போய்விடும். கடந்த காலத்தில் கமலஹாசனுக்கு ஏற்பட்ட நிலை இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை நான் சொல்லி பகிரங்கமாக விஜய் அவர்களை எச்சரிக்கின்றேன். தேவையற்ற முறையில பாஜகவை பேசினால் இனி பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம். பொதுமக்கள் கூட்டம் கூடுவதால் வெற்றி பெற வேண்டும் என்று இருந்தால் கமலஹாசன் ஜெயிச்சிருக்கணும், ஜெயிக்கல. நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் ஜெயித்திருக்கணும், ஜெயிக்கல. கடந்த காலத்துல கார்த்திக் வந்தாரு, கடந்த காலத்துல திரு டி ராஜேந்தர் வந்தாங்க, எத்தனையோ நடிகர் வந்தாங்க. அந்த முதல் தேர்தலில் இயல்பாகவே தமிழகத்துல இந்த மாற்று வாக்கு அப்படின்னு ஒரு 10% இருக்கிறது. அது ஒண்ணு சீமானுக்கு போடுவாங்க, அல்லது கமலஹாசனுக்கு போட்டாங்க, அல்லது கடந்த காலத்துல இதுக்கு முன்னால பல நடிகர்களுக்கு போட்டாங்க. இதுல கொஞ்சம் வித்தியாசமானவராக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மிகச்சிறந்த நல்ல மனிதர், அவருமே ஒரு முயன்றார். ஆனாலும் கூட 10% தாண்ட முடியாத அளவிற்கு தான் தமிழகத்தினுடைய அந்த 3வது அணிக்கான நிலை இருந்தது. விஜய்க்கும் அதுதான் நிலைமை. புதிய மக்கள் வாக்களிப்பார்கள். 6லிருந்து 8% வாக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்கிறது. இதுதான் அவருடைய முதல் தேர்தல், இதுதான் அவருடைய கடைசி தேர்தலாக இருக்கும். அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது நிச்சயமாக திமுகவிடத்துல ஒரு MP சீட்டுக்காக கமலஹாசன் விலை போனது மாதிரி நடிகர் விஜயும் விலை போவார் என்பதுதான் நாம் எல்லோரும் பார்க்க போகிற உண்மை. இன்றைக்கு GST சீர்திருத்தம் என்பது
ஒவ்வொரு மக்களும் பயனடையக்கூடிய விதத்தில் இருக்கிறது. ஏராளமான மருத்துவ பொருட்களுக்கு முற்றிலுமாக வரி நீக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பால் முதலிய பொருட்களுக்கு முற்றிலுமாக பல இடங்களிலே வரியை நீக்கிவிட்டு சில மிக முக்கியமான விஷயங்களில் மட்டும்தான் 5% வரி என்று குறைத்திருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு ஜிஎஸ்டி சீர்திருத்தம். இது எல்லா விவசாயிகள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண அடித்தட்டு மக்கள் வரவேற்கிறார்கள். சொல்ல போனால் இந்தி கூட்டணியில் உள்ளவர்கள் வரவேற்கிறார்கள். திமுகவை தவிர இந்தி கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் வரவேற்கிறது. இந்தி கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் இன்றைக்கு வரவேற்றிருக்கிறது என்றால் இது ஒரு மாபெரும் புரட்சி. குறிப்பாக ஏழை நடுத்தர மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஜிஎஸ்டி குறைப்பு என்பது மிகப்பெரிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கான உன்னதமான ஒரு முன்னேற்றத்தை தந்திருக்கிறது. அமெரிக்க 50% வரி போட்டாலும் இன்றைக்கு பாரதம் எந்த இடத்திலும் தடுமாறாமல் மிகச் சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது ஒரு சாதகமான சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது. அதனால் அமெரிக்கா அல்ல எந்த தேசமும் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியாது என்பதை பாரத பிரதமர் நிரூபித்திருக்கிறார். அவருடைய 75வது பிறந்த நாள் விழா என்பது தேச மக்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மத பாகுபாடு இல்லாமல் இன்றைக்கு சிறுபான்மையணி சார்பாக நாங்க பள்ளிவாசல்ல தேவாலயங்கள் எல்லாம் கொண்டாடணும். அதே போன்று என் இந்து தொப்புள்குடி உறவுகளோடு சேர்த்து கோவிலிலும் இன்றைக்கு கூட்டு மதத்தினுடைய அந்த பிரார்த்தனை விழாக்கள் நடைபெற்றது. அதிலும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திமுகவை ஒழிப்போம். இவர்கள் என்ன நெருக்கடி கொடுத்தாலும், காவல்துறை வைத்து எத்தனை அச்சுறுத்தல் கொடுத்தாலும், எங்களுக்கு பாதுகாப்பே வழங்க மாட்டோம் என்று புறக்கணித்தாலும் மக்களிடத்தில் ஆட்சி மாற்றத்துக்கான வேலையை செய்வோம். அறுதி பெரும்பான்மையாக தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்றத்தில் அமரும்.